guys, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ வெல்கம் டு அர்ஜோ ப்ளாக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யாருமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்னோட அம்மா வந்திருக்காங்க. ஒரு மாதம் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை வேறு பிறந்திருக்கல. ஸோ குழந்தைய பார்த்துக்கிறது அட்லீஸ்ட் ஒரு கைடன்ஸ் வேணுங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கூட இருக்க போகிறாங்க. என்னோடய ஒய்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா வந்து கேர் பண்ணி ஒரு அனுபவம் இல்லை. ஸோ கொஞ்சம் நாளைக்கு கூட இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்கள நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இவங்க தான் பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா. ஓகேவா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு லாங் ஸ்டே ரொம்ப நாள் இருக்க போகிறாங்க. ஒரு மாதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ்லேருந்து ஒரு ஊருக்கு போய் தங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க. ஸோ அவங்களோட மைண்ட் செட்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஊருக்குள்ளே இருந்தால் தான் வந்து அவங்க செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை ஃபீல் பண்ண மாட்டாங்க. இவன் தான் நான் பெத்த பேராண்டி. இங்கே பார்த்தீங்களா, இவன் பேர் பார்த்தீங்கன்னா லித்விக் கிருஷ்ணன். ஓகேவா? பேர் வச்சுருக்கோம். பேர்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்சாச்சு. ஸோ குழந்தை பிறந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் பக்கமாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம விளாக் பண்ண போகிறோம். ஓகேவா? அது இல்லாமல் கொஞ்சம் ராவடிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இனி வரும் வீடியோக்களை பார்த்தீங்கன்னா இவனோட கண்டென்ட்டும் சேர்த்து வரும். நல்லா ஜாலியாக இருப்பான். ஓகேவா? இந்த மாதிரி டல்லாக உட்காருது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனால் வந்து முடியாது, நம்மளுக்கு ப்ரெஷர் ஏறிடும். அவன் என்ஜாய் பண்ணுவான், ஆனால் நமக்கு ப்ரெஷர் ஏறிடும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ராவடி பண்ணுவான். ஸோ இவங்க தான் எங்கள் அம்மா. ஓகேவா? ஒரு ஹாய் சொல்லுமா. ஹாய். இவன் பார்த்தீங்களா, இவன் இருக்கான் பாருங்கள், மொடமோசுரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் உட்காந்துட்டு இருப்பான். 5 நிமிஷத்துக்கு மேலே இவன் உட்காந்துட்டானா அவள் தான் உட்கார முடியாது. அந்த அளவுக்கு வந்து ராவடி பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஓகேவா? இப்போதைக்கு நான் வந்து இந்த கேமரா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்ததுனால அவன் அமைதியாக இருக்கிறான். கேமரா எடுத்துனா ராவடி பண்ண ஆரம்பிச்சிடுவான். அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு அழுத்தி பிடிச்சி சாப்பாடு ஊட்டிடுவோம். ஓகேவா? இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து திக்காக இருக்குது சாப்பாடு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கும். உள்ளே போகும் வெளியே வரும், உள்ளே போகும் வெளியே வரும். அந்த மாதிரி வச்சு விளாண்டுருப்பான். தண்ணி குடித்தாங்கன்னா குடிக்க மாட்டான். அப்படியே அந்த பபுள்ஸ்லாம் வாயில் விடுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சு விளாண்டுருப்பான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூனூல் நம்பி. ஓகேவா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் காலைல வந்து வியர் பண்ணிட்டேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டி குழந்தை இருக்கான் பார்த்தீங்களா, லித்விக் கிருஷ்ணன், அவனும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கான். நான் அப்படி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பூனூல். மிஞ்சி போனால் ஒரு நாள் வச்சுருப்பான், 2 நாள் வச்சுருப்பான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூனூல் அங்கே இருக்காது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ காலைல வந்து கோயிலுக்குலாம் போகல, நாங்கள் வீட்டிலே வந்து பூஜையை முடிச்சிட்டோம். இப்போ ஈவினிங் வந்து ஒரு 5 நிமிஷம் வாக்கிங்கில் வந்து ஒரு கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். எங்கள் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கண்டலாக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நீ வீடியோவுக்கு வர என்ன சொல்கிற எல்லாத்துக்கும்? அதெல்லாம் அப்படின்னா சிரிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவுக்கு வரல. அம்மா வீடியோக்கு வரமாட்டா. சில டைம் நான் கட்டாயப்படுத்துவேன். சரி கட்டாயப்படுத்த 2 மணி கேட்பான். அதுக்கப்புறம் அவள் வந்துடுவா. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வீடியோ வரதுக்கு மனசு இருக்காது. அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுறது, நமக்கும் ஒரு 2-3 கண்டென்ட் வேணும்ல, அதனால் அந்த மாதிரி பண்ணுறேன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இருந்தாலும் ஃபேமிலியாக எடுத்தால் அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல. நானே என் மூஞ்சி நீங்கள் எத்தனை தடவை தான் பார்ப்பீங்க, ஒரே மூஞ்சி பார்த்தா உங்களுக்கும் போகிற அடியும் எனக்கும் போகிற அடியும். அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே ஜாலியாக பண்ண நடக்கலாமே தான். ஹலோ பொண்டாட்டி மேடம், சொல்லுங்கள் எதாவது. வாயதான் துறையாண்டி. டேய் உனக்கு என்னடா வேணும்? டேய் எதுனா சொல்கிறா, என்ன வேணும்? கோயிலுக்கு போகலாமா, வரியா? டேய் இங்கே போகிறா. சேஞ்சிங் டைம், ட்ரெஸ் சேஞ்சிங் டைம். டேய் ட்ரெஸ் சேஞ்சிங் டைமா? சரி கோயிலுக்கு போகலாமா, வரியா? போகலாமா? எல்லாரும் ஆய் சொல்லு. சரி. அதெல்லாம் பையனுக்கு லைட்டாக தூக்கம் ஆரம்பிச்சு, நம்மளுக்கு வந்து சாப்பிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கம் வந்துடும். இந்த ஃபெஸ்டிவலில் வந்து வீட்டில் பாயாசம் செஞ்சுக்கிறாங்க. அதாவது இந்த பாயாசம் பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்சு ஒரு 2 வருஷம் இருக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பாயாசம் ஃபஸ்ட் டைம் வீட்டில் செஞ்சுருவோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாயாசம் வந்து பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தாச்சு. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து புதுசாக வந்து கொண்டு வந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஃபஸ்ட் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அவங்களும் குழந்தை பிறந்திருக்கு, எனக்கும் குழந்தை பிறந்திருக்கு. அவங்க 2 பேர் ஜாலியாக மிங்கிள் ஆயிடுவாங்க. நம்மளை கழிச்சு விட்ருவாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ பாயசத்தை சாப்பிடுவோம். நல்லா தான் செஞ்சுருக்காங்க. லைட்டாக வார்மாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. பால் பாயசம் ஃபீல் தான் வருது. அது இல்லாமல் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா பால் சேர்க்க மாட்டாங்க. எங்கள் சித்தி சேர்த்துவாங்க, நல்லா பால் பாயசம் செய்வாங்க. ஸோ எனக்கு எங்கள் சித்திக்கிட்ட சாப்பிட்டா ஒரு ஃபீல் கிடைக்கிது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி மாதிரி இல்லை, கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் வந்து நல்லாயிருக்கும். என்ன இருக்குது, முந்திரி, ஏலக்காய், அதுக்கப்புறம் திராட்சை போட்டிருக்காங்க. அதெல்லாம் பால் பாயசத்தில் பார்த்திங்கன்னா இந்த நெய் வந்து கொஞ்சம் சேர்த்துவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட் கொடுக்கும். நிறைய பேர் வந்து ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து அவ்வளோக்கா டேஸ்ட் வராது. நீங்கள் நெய் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து
அதோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது இல்லாமல் வந்து ரொம்ப அது நெய்யில் வந்து ஊறி கருக்கி இருக்கக்கூடாது. கருக்குனிங்கன்னா வந்து உங்களுக்கு திராட்சையும் நல்லா இருக்காது, முந்திரியும் நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்சாலும் லைட்டு வார்ம் பண்ணி எடுத்துடணும். ஹாய் சொல்லு ஹாய். அவ்வளோ ஹாய் சொல்லிட்டான். ஓகேவா, நம்மளுக்கு நம்ம சார் வந்து சிரிச்சாவே ஹாய் சொல்கிற மாதிரி தான். என்னடா சொல்கிறா நம்ம பாலுக்கு கேமரா பார்த்த உடனே குஷி, பயங்கரமான குஷியாயிருது. சொல்லு, நான் என்ன வாயிலாக கையக்கூடாது. ட்ரிங் ட்ரிங். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ கோயிலுக்கு போயிட்டு இருந்தாச்சு. ரொம்ப மூச்சு வாங்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நினைஞ்சிருச்சு. பார்த்தாவே தெரியுதா, அவ்வளோ வேத்து கொடு. உடம்பு லைட்டாக போட்டுருச்சா, அதனாலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேத்து கொடுது. ஸோ எல்லாம் போயிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிரசாதம் வேறு கொடுத்தாங்க. அதை நான் வீடியோ எடுக்க முடியல. புளி சாதம் போட்டாங்க. பட் ஆனால் கொஞ்சம் புளிப்பாக இருந்தது, ஆனால் நல்லா இருந்தது. ஓகேவா. ஸோ முடிஞ்சளவு எல்லாம் சாப்பிட்டு நீட்டாக வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து போய் தூங்க வேண்டியதாக சாப்பிட்டு. எல்லோரும் இப்போ வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க, அவன் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான்னு தான் நினைப்பீங்க. ஆனால் அவன் தண்ணி குடிக்கல, விளாண்டுக்கலாம். நானும் அப்படி தான் சில டைம் நினச்சேன். சரி தண்ணி குடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா தண்ணி குடிக்க மாட்டான். விளாண்டுட்டு கீழே தண்ணி துப்பிடுவான், வாய்க்கிட்டே போகாது. அந்த மாதிரி தான் விளாண்டுருப்பான். நான் இந்த மாதிரி பல டைம் பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிருக்கேன். ஏன்னா இப்போ நமக்கும் புதுசு இல்லை, அதனால். உன்னை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்களா, சிரிக்கிறான். இந்த மாதிரி தான் இந்த பையன் ராஸ்கோலி, அவன் பேர் தான். டேய் இங்கே படுறா என்னடா அண்ணா பிச்சு புடுவேன், பிச்சு ஆளப்படுறா. சரி டாட்டா பாய் பாய். சரி டாட்டா சொல்லு, டாட்டா பாய் பாய் சொல்லு. பாய் 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 பாய். ஸோ கைஸ், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இவனுக்கு அப்படியே ஒரு பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. ஓகே, டாட்டா.